ஒரு பக்கம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய திரைத்துறை நண்பர்கள் திருமதி சிம்ரன் அவர்கள், திரு சிம்பு அவர்கள், திரு ஷாம் அவர்கள் இப்படி அவங்கள சந்திச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த ஒரே நாள்ல மட்டுமே சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் 12க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்து அதிர வச்சிருக்குங்க. எல்லோரையும் பயமுறுத்தி இருக்குங்க. குறிப்பா கும்மிடிப்பூண்டியில அந்த 3 வயது சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம் நினைச்சு பார்த்தாலே பகீர்னு இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கிரைம் ரேட்டுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னதான் செஞ்சிட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர்? இதுக்கும் 6 மாசம் வெயிட் பண்ணுமா? ஒரு திட்டங்கள் நீங்க 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி தரோன்னு சொன்னீங்க. ஏன் உடனே நீங்க தரல அப்படின்னு கேட்டா, எப்போ புதுசா நிர்வாகத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு 6 மாசமாவது டைம் கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்கறது நியாயம். ஆனா தினம் தினம் கிரைம் ரேட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குழந்தைகளுடைய உயிர்கள் பாதுகாப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கு. இப்பவும் அதே 6 மாச டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களுடைய ரோல் மாடலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படின்னாரு விஜய் அவரு பரப்புரையில. 1967 அவர் முதலமைச்சர் ஆன உடனே மாணவர்களுடைய போராட்டம் வந்தது. தொடர்ந்து அந்த தமிழ் மொழிக்கான அந்த போராட்டம். அப்ப அவங்களை நேரடியா போய் சந்திச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு அப்போதைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இப்போதைய முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னாடி தான் ஸ்பாட்டுக்கு நேராக போகல. நடந்த துயரங்களின் போது கரூர் தான். இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த குற்றங்களுடைய வேகத்தை தடுக்கணும். எதிர்காலத்தில் குற்றமில்லாத சமூகம் உருவாக்குவதற்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கிறாங்க வாக்காளர் பெருமக்கள். செய்வாரா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்?